நம்ம நிறைய பேர் வந்து இந்த ரத்த அழுத்தம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் லாங் ஒரு மெடிசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பிபி எதனால வருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நோய் கிடையாது. லோ பிபி அப்படிங்கிறதே வந்து நிறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஆமா. சரியான அளவுக்கு அவங்க தண்ணீர் குடிக்கிறது இல்ல, உணவு கரெக்டாக வந்து எடுத்துக்கிறது இல்ல, அதே மாதிரி நைட்டு சரியாக தூங்குறது இல்ல. இந்த 3 காரணத்தினால தான் இன்னைக்கு லோ பிபி பிபி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவரால் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நிறைய வந்து கோபப்படுவாங்க. பிபியை கண்டுக்காமல் விடும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதய பகுதிகளில் வந்து ரத்த நாளங்கள் அடைபடுறது, அதே மாதிரி மூளையில் ரத்த கசிவு வரும், பக்கவாதம் வரும், ஹார்ட் அட்டாக் வந்து வரும், சிறுநீரகங்களில் பாதிப்பு வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இரத்த அழுத்தம் பத்தி பார்க்க போறோம். அதை நம்மளுக்கு விரிவா சொல்றதுக்காக மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம இரத்த அழுத்தம் பத்தி பார்க்க போறோம். ம். இப்ப இரத்த அழுத்தமே பார்க்கும்போது லோ பிபி, ஹை பிபி அப்படின்ற 2 வகையா இருக்கு. இந்த லோ பிபி வந்து இப்ப இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இருக்கு. ஸோ ஹை பிபிங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ்க்குமே வருமா? அப்படின்னா என்ன? ரத்த அழுத்தம்னா என்ன? அது எதனால வருது? அதுக்கான அறிகுறிகளை பத்தி விளக்கமா சொல்லுங்க. ரத்த அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை விட பிளட் ப்ரெஷர்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து புரியும். ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்த குழாய்களில் நம்ம இதயத்திலேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரத்தம் வரும்போது ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் வந்து ரத்த அழுத்தம் வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம நிறைய பேர் வந்து இந்த ரத்த அழுத்தம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் லாங் ஒரு மெடிசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பிபி எதனால் வருதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நோய் கிடையாது, இது ஒரு அறிகுறி. நம்ம உடலுக்குள்ள ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது, ஃபிசிக்கலாக ஒரு பெயின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குது, இல்லை நமக்கு கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்குது, அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா பெயின் இருக்குது அப்படின்னாலே நம்ம பாடியில் அந்த இடத்துக்கான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அதனால் வந்து நமக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். 2வது, தொடர்ந்து எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை வந்து சாப்பிட்றோம், அதிக உப்பு சேர்ந்த சிப்ஸ் வகைகள்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம பாடியில் சோடியத்தினுடைய அளவு வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோடியம் அளவு அதிகமாகும், பொட்டாசியம் வந்து குறைவாக இருக்கும். இந்த காரணத்தில் நம்ம உடம்புக்குள்ள பிளட் வால்யூம் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். 3வது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியான இரவு தூக்கம் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து என்ன ஓட்டங்கள் இருக்குது, அது ஸ்ட்ரெஸ்ஸாகவும் மாறுது, மன அழுத்தமாகவும் இருக்குது. இந்த காரணத்தினாலே நமக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஆக்சுவலாக பிபி அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு சிம்டம். உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு பெயின் இருக்குது, இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து சரியாக இல்லை, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகும். இந்த எந்த விஷயத்தையுமே நம்ம பார்க்காம பிபியை குறைக்கிறதுக்காக ஒரு மாத்திரை போடுறோம் அப்படின்னா நமக்கு அது லைஃப் லாங்காக எடுத்துக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் வரும். முதல்ல எதனால் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யக்கூடிய முயற்சிகளை நம்ம வந்து பண்ணணும். இன்னொன்று, லோ பிபி நீங்கள் கேட்டிங்க. லோ பிபி அப்படிங்கிறதே வந்து நிறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஆமா. சரியான அளவுக்கு அவங்க தண்ணீர் குடிக்கிறது இல்ல, உணவு கரெக்டாக வந்து எடுத்துக்கிறது இல்ல, அதே மாதிரி நைட்டு சரியாக தூங்குறது இல்ல. இந்த 3 காரணத்தினால தான் இன்னைக்கு லோ பிபி வருது. அதே மாதிரி அவங்க எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸும் வந்து இருக்கும். ஸோ அவங்க சரியான அளவுக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கக்கூடிய காய்கறி கீரைகள்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலேயும் வந்து அவங்களுக்கு பிபி கம்மியாகலாம். ஸோ அப்படிப்பட்ட சமயங்களில் தான் வந்து தலை சுத்தல் வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பாருங்கள், காலை உணவை வந்து தவிர்த்துடுவாங்க. அதே மாதிரி நல்ல தண்ணீர் குடிக்கிறது இதெல்லாமே வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது இல்லை. பண்ணிடுறாங்க. அந்த காரணத்தினால தான் லோ பிபி வருது. லோ பிபி இருக்கிறவங்க சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். அதாவது எலுமிச்சை சாறு, அது கூட சர்க்கரை, உப்பு இதை சேர்த்துட்டு ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 200 ml வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா தண்ணீரும் கிடைக்கும், உப்பில் வந்து அவங்களுக்கு சோடியமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், சர்க்கரையில் வந்து அந்த எனர்ஜியும் வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம உடனடியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிபி வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும்.
ஸோ பட் லாங் ரன்னில் நம்ம கரெக்டாக சாப்பிட்றது, நல்லா தூங்குறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோன்னா லோ பிபிங்கிற ஒரு பிரச்சனை வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். பட் ஹை பிபி தான் இன்றைக்கி நிறைய நடுத்தர வயதில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ பிளட் ப்ரெஷர்னு பார்க்கும்போது நிறைய ம். ட்ரீட்மெண்ட், நிறைய டேப்லெட் இது எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ம். இது எதுவுமே இல்லாம நம்ம அது எல்லாமே கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியுமா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ம். இந்த பிபிங்கிறத முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். உங்கள் புரிஞ்சுக்கணும். உடம்புக்குள்ளே ஏதாவது வலி இருக்கா, இல்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தவறா, இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கா, இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு சத்து குறைபாடுனால தான் பிபி வருது. அதை தெரியாமலே நிறைய பேர் வந்து அந்த பிபிக்கான மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்ன சத்து குறைபாடு அப்படின்னா பொட்டாசியம்ங்கிற ஒரு சத்து குறைபாடு. ஸோ நம்ம தசைகள் வந்து தளர்வாக இருக்கணும், இரத்த நாளம் வந்து தளர்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொட்டாசியம் சத்து வந்து நமக்கு தேவை. இது தெரியாமலே நம்ம நிறைய சமயங்களில் மாத்திரைகளை எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாத்திரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக பிபிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புக்குள்ள பொட்டாசியத்தை வந்து நிலைநிறுத்தி வைக்கும். சோடியத்தை வந்து வெளியேற்றிட்டு பொட்டாசியத்தை உடம்புக்குள்ளே தக்க வைக்கக்கூடியதான் இந்த பிபி மாத்திரைகளோட வேலை. ஆனால் நம்ம உணவின் மூலமாகவே இந்த பொட்டாசியம் அளவை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு பிபி தானாகவே வந்து குறையும். ஸோ பொட்டாசியம் எது இதுலலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம்ல உண்டு, அதே மாதிரி பச்சை கீரை காய்கறிகளில் நிறைய வந்து உண்டு, நாட்டுக்கோழி முட்டை இதில் எல்லாத்துலேயுமே பொட்டாசியம் வந்து நிறைய இருக்குது. இந்த உணவுகளை வந்து நாம் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4700 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு பொட்டாசியம் வந்து தேவை. பொட்டாசியம் உடம்புக்குள்ளே வருது அப்படின்னால சோடியம் வந்து உடம்பை விட்டு வெளியே போகும். சோடியம் உடம்பை விட்டு வெளியே போகும்போதே தண்ணீரையும் சேர்த்து வந்து உடம்பை விட்டு வெளியேற்றும். அப்போது பிளட் வால்யூம் வந்து கம்மியாகும், பிபி ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். ஸோ யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 கப் அளவுக்கு காய்கறிகள் சாப்பிடணும். காலை வேளையில் வந்து நீங்கள் வேக வச்ச காய்கறிகள் ஒரு 2 கப் சாப்பிடுங்க. மதிய வேளையில் நீங்கள் காய்கறிகளை பிரதானமாக வந்து எடுத்துக்கோங்க. இரவு நேரத்துலையும் வேக வச்ச காய்கறிகள் ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த காய்கறிகளை நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பொட்டாசியம் சத்து வந்து கிடைக்கும். அதனாலேயே உங்களுடைய பிபி வந்து நல்லா குறையிறத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன மாதிரியான ஃபுட்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து பிபி வருது அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுமே இந்த லோ பிபி, ஹை பிபிக்கெல்லாம் ஒரு காரணம் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம்? பயிற்சிகளை பார்த்தோம்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வாக்கிங் தான். ஏன்னா வாக்கிங் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம பாடியில் கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு வந்து குறையும். இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால பிபி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலையே காலையில் எழுந்தோடனே உங்கள் பிபியை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்ல பிரிஸ்க் வாக் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் பிபியை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அது சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் இந்த ரெண்டுலையுமே வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது பிபிக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ். இப்போ நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம கண்டுக்காம இருக்கோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை நம்மளை கொண்டு போய் விடும்? பிபியை கண்டுக்காமல் விடும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதய பகுதிகளில் வந்து ரத்த நாளங்கள் அடைபடுறது, அதே மாதிரி மூளையில் ரத்த கசிவு வந்து உண்டாகுது, பக்கவாதம் வரும், ஹார்ட் அட்டாக் வந்து வரும், சிறுநீரகங்களில் பாதிப்பு வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும். இது 3 தான் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ பட் பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னாலே நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க, அவங்களோட வேலையும் வந்து பாதிக்கப்படும். நான் சொன்ன இந்த மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஹார்ட் அட்டாக் வர்றதோ, இல்லை வந்து ஸ்ட்ரோக் வர்றது, இல்லை கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள். பட் ஒருத்தருக்கு பிபி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவரால் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நிறைய வந்து கோபப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களால சரியாகவும் தூங்க முடியாது. டே டைமில் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய ஒர்க் லைஃப்பும் சரி, பர்சனல் லைஃப்பும் சரி நிறைய வந்து பாதிக்கப்படும். ஸோ பிபி அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வெறும் மாத்திரைகள் மட்டும் கிடையாது. கண்டிப்பாக உணவு முறைகளை எப்படி எடுத்துக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் சில மூலிகைகளும் வந்து எடுத்துக்கலாம். சர்பகந்தா, சடா மாஞ்சல் இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து பிபி எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுட் ஹேபிட் சொன்னீங்க, எக்ஸசைஸ் சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க. நான் வந்து இப்போ நிறைய ஹேபிட் எனக்குள்ளே இருக்கும். ஸோ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன விஷயங்கள் மேம்? பிபி வந்துருச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்
நீங்கள் உங்கள் உணவில் நிறைய வந்து பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவு வந்து எடுத்துக்கோங்க. 2வது அதிகப்படியான இனிப்பு கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளை வந்து குறைச்சிடுங்க. உங்கள் ரத்த நாளங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு லேயரே வந்து இது அரிச்சிடும். ஸோ அப்போது அதிகப்படியான கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகளை வந்து குறைச்சிடுங்க. அதே மாதிரி ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷரும் தேவை. ஏன்னா வைட்டமின் டி குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு பிபி வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் வந்து பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மனதுக்கும் ஒரு சுவாச பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரக்ஷக் கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து மன அழுத்தத்தை வந்து குறைச்சி உங்களுக்கு பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். லைஃப் லாங் எடுத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்காது. அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது நான் சொன்ன இந்த உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்களோட ரக்ஷக் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். நாளடைவில் உங்களுக்கு அந்த மனதுக்குமான ஒரு பயிற்சி எல்லாம் வந்துருச்சு, உணவெல்லாம் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்றீங்க, எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் பிபி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் மருந்துகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கலாம். இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா பிபியை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இன்னைக்கு நம்ம பிபி பற்றி விரிவாகவே பேசணும். என்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது, ஃபுட்டு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஜனவரி 2ஆம் வாரம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூரில் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 8ஆம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 10ஆம் தேதி சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942441411. ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசி நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.